வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் இயல் 6 உள்ள வாழ்வியல் பகுதியில் உள்ள திருக்குறள் என்பதாகும். ரமேஷ் வணக்கம். இது யார் தெரியுதா? கவிதா, இவருதான் திருவள்ளுவர். இது கூட யாராவது தெரியாம இருப்பாங்களா? ரமேஷ், சரியா சொன்ன. திருவள்ளுவரை யாராவது மறப்பாங்களா? கவிதா, மனிதன் தெய்வத்திற்கு எழுதின ஒரு நூல் இருக்கு, தெய்வம் மனுஷனுக்கு எழுதின நூல் இருக்கு. ஆனா மனிதன் மனிதனாக உயரணும்னு சொல்லி மனிதன் மனிதனுக்காகவே எழுதின ஒரே நூல் திருக்குறள் தான். ஆமா ரமேஷ், சரியா சொன்ன. திருக்குறள் நூல் பத்தி எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்றேன். திருக்குறளை உலக புதுமறைன்னு சொல்லுவாங்க. மொழி, ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய இலக்கியம் இந்த திருக்குறள் பா. அது மட்டும் இல்ல, இது 133 அதிகாரம் இருக்கு, 1330 குறட்பாக்கள் இருக்கு, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பெரும்பிரிவுகள் இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறது திருக்குறளுடைய முதல் குறள் பா. ரமேஷ், ஆசிரியர் சொன்னது மறக்காம அப்படியே வச்சிருக்கியே, மிக நன்றுப்பா. நேற்று ஆசிரியர் நடத்திய வாழ்வியல் பகுதியில் உள்ள திருக்குறள் 10 குறட்பா பத்தியும் 10 குறட்பாவினுடைய பொருள் பத்தியும் நம்ம 2 பேரும் பேசலாமா? நிச்சயமாக ரமேஷ், திருக்குறள் பத்தி பேசுறதுனா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பேசலாமா திருக்குறள் பத்தி? நம்ம 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல 177வது பக்கத்துல வாழ்வியல் திருக்குறள் இருக்கு. புல்லறிவாண்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கிற 2 குறட்பாவை முதல்ல கொடுத்திருக்கிறாங்க. புல்லறிவாண்மை பகுதியில் இருக்கிற முதல் குறளை நான் படிக்கிறேன். ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய். ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய். இந்த குறளுடைய பொருள், சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவனுடைய உயிர் சாகும் வரைக்கும் உள்ள நோய்னு திருவள்ளுவர் சொல்றாரு. புல்லறிவாண்மை பகுதியில் இருக்கிற அடுத்த குறட்பாவை நான் சொல்றேன். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டனாம் தான் கண்டவாறு. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டனாம் தான் கண்டவாறு. இந்த திருக்குறளுடைய பொருள், அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாகவே மாறிவிடுகின்றான். அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாகவே தோன்றுவான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது இகல் அதிகாரம். இது திருக்குறள்ல 86வது அதிகாரம். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இந்த குறட்பால திருவள்ளுவர் என்ன சொல்றார் தெரியுமா? நமக்கு துன்பம் வர்றப்ப மனக்கசப்பு அப்படிங்கிற மோசமான துன்பம் மறைஞ்சு போச்சுன்னா இன்பத்துல சிறந்த இன்பம் பெறலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது குடிமை அதிகாரம். இது திருக்குறள்ல 96வது அதிகாரம். அடக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். இது மனப்பாட பாடல், மறுபடியும் ஒரு முறை படிக்கிறேன். அடக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். இதில் திருவள்ளுவர் கோடி ரூபாய் அடுக்கி கொடுத்தாலும் கூட ஒழுக்கமான குடியில் பிறந்தவர்கள் யாரும் தவறு செய்வதே கிடையாது என்று சொல்கிறார். அடுத்தது சான்றாண்மை அதிகாரம். இது திருக்குறள்ல 99வது அதிகாரமா இருக்கு. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பூன்றிய தூண்.
இது மனப்பாட பாடல். அன்புரான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பூன்றிய தூண் என்னும் திருக்குறளில் திருவள்ளுவர் பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்களாகும் என்கிறார் திருவள்ளுவர். ரமேஷ், இந்த குறட்பா ஏகதேச உருவகாணி. ஏகதேச உருவகாணினா என்னன்னு தெரியுமா? தெரியுமே. செய்யுளில் புலவர் ஒன்றினை உருவகம் செய்து மற்றொன்றினை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவகாணி. ஆசிரியர் சொல்லி கொடுத்தத நான் மறக்கவே இல்லை. இந்த திருக்குறள்ல சான்றாண்மையை தாங்கும் தூண்களை உருவகம் செஞ்சது வள்ளுவர், சான்றாண்மைய உருவகம் செய்யல. அதனால இந்த குறட்பா ஏகதேச உருவகாணி ஆயிற்று. ரமேஷ், நீ இலக்கணமும் நல்லா படிச்சு வச்சிருக்கியே, மிக நன்றுப்பா. அடுத்த சான்றாண்மை அதிகார குறட்பாவை பார்க்கலாமா? ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. இந்த குறட்பாவில் செயல் செய்பவருடைய ஆற்றல், பணிவுடன் நடத்தல், அதுவே சான்றோருக்கு பகைவரை கூட நட்பாக்கும் கருவின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சான்றாண்மை அதிகாரத்துல இருக்கிற அடுத்த குறட்பாவை சொல்றேன். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இந்த குறட்பாவினுடைய பொருள், இறுதி காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர்கள் நற்பண்புகளிலிருந்து மாறமாட்டார்கள் என்கிறார் திருவள்ளுவர். இதுவும் ஏகதேச உருவக அணியாகும். புலவன் ஒன்றை மட்டும் உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும். இக்குறட்பாவில் திருவள்ளுவர் சான்றாண்மையை கடலுக்கு உருவகம் செய்துவிட்டு சான்றாண்மை உடையவர்களை உருவகம் செய்யாமல் விட்டுவிட்டதால் இது ஏகதேச உருவக அணிக்கு சான்றாகிற்று. அடுத்தது நானுடைமை அதிகாரம். இது திருக்குறள்ல 102வது அதிகாரம். இதுவும் மனப்பாட குறட்பா. பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் நரம் நாணத்தக்கது உடைத்து. மறுபடியும் குறளை வாசிக்கின்றேன். பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் நரம் நாணத்தக்கது உடைத்து. குறட்பாவோட பொருளை நானே சொல்றேன். பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாயிருந்தோம் தான் வெட்கப்படல அப்படின்னா அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு ஓடி போயிருவான். உங்க 2 பேருக்கு மட்டும்தான் திருக்குறள் தெரியுமா? எனக்கு தெரியாதா? அடுத்த 2 திருக்குறளையும் நான் தான் சொல்லுவேன். சரி, நீயே சொல்லுப்பா, நான் போய் உட்கார்றேன். திருக்குறள்ல 104வது அதிகாரம் உழவு. அதுல இருக்கிற ஒரு பாட்டு சொல்றேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. இது மனப்பாட பாட்டுப்பா. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? பல தொழில்களால இயங்கினாலும் இந்த உலகம் ஏருக்கு பின்னால தான் போகும். அதனால வருந்தி உழைச்சாலும் உழவு தொழில் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தொழில். உழவு தொழில் சிறந்த தொழில் தான். ஆனா நம்ம மக்கள் அதை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு விவசாயம் செய்யறதுக்கே ஆள் இல்லாம போயிடுச்சு. உலகத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போடுற ஒரு முக்கியமான பொறுப்பு விவசாய பொறுப்பு. ஆனா அந்த விவசாயத்தை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பெரியவங்க ஆனணும், விவசாயியா மாறலாம். சரியா சொன்ன. பெருசானதும் கட்டாயம் நம்ம விவசாயம் செய்யலாம்.
அடுத்த குரட்பா உளவதிகாரத்துல நானே வாசிக்கிறேன். உழுவார் உலகத்தார்காணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இந்த குரட்பாவோட பொருள், மற்ற தொழில் செய்பவரையும் உழுதல் தொழில் செய்பவர் தான் தாங்கி நிற்கிறாரு. அதனால தான் இந்த உலகத்திற்கு உழுபவர்கள் அச்சாணி போன்றவர்கள்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஆமா, திருவள்ளுவர் சரியா தான் சொல்லியிருக்காரு. 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் ஒரு நெல்மணி அரிசியை கூட நம்மால உண்டு பண்ண முடியாது. அது விவசாயியால தான் முடியும். ஐயோ, இந்த திருக்குறள் ஏகதேச உருவகாணின்னு கொடுத்துருக்காங்க. ஏகதேச உருவகாணின்னா என்னன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. நீ கொஞ்சம் சொல்லுப்பா. கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஏகதேச உருவகணினா ஒரு செய்யுள்ள புலவன் ஒன்றை மட்டும் உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டுவிடுவது ஏகதேச உருவகாணி என்று சொல்லுவாங்க. இந்த குரட்பால திருவள்ளுவர் உழுபவரை உலகத்துக்கு அச்சாணின்னு உருவகம் செஞ்சுட்டு உழவு தொழில உருவகம் செய்யாம விட்டுட்டாரு. அதனால இந்த குரட்பா ஏகதேச உருவகாணிக்கு சான்றாயிற்று. மிக்க மகிழ்ச்சிப்பா. ஏகதேச உருவகணினா என்னன்னு நான் ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பர்களுக்குள்ள எதுக்கு போய்ப்பா நன்றி. இந்த திருக்குறள் நம்ம படிச்சோம்ல, இந்த திருக்குறள் வழி நம்ம ஒவ்வொருவரும் நடக்கணும். சரி, திருக்குறள் வினாவிடை என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? நிறைய வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வினாக்களை எல்லாம் சொல்றேன். இதுக்கு விடைய நம்ம திருக்குறள் புத்தகத்தை வச்சு வீட்டில் எழுதிட்டு வரலாமா? வினா எண் 1, இறக்கும் வரை உள்ள நோய் எது? வினா எண் 2, அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் போன்றிய தூண். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்கி எழுதுக. வினா எண் 3, உலகத்திற்கு அச்சாணியாய் இருப்பவர் யார்? ஏன்? வினா எண் 4, காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டனாம் தான் கண்டவாறு. இக்குறட்பாவில் பயின்று வரும் தொடை நயத்தை எழுதுக. நாளைக்கு வர்றப்ப நம்ம இதில் இருக்கிற விடையெல்லாம் எழுதிட்டு வரலாம். சரிப்பா, நிச்சயமா நம்ம விடையெல்லாம் எழுதிட்டு வந்து நாளைக்கு ஆசிரியர்கிட்ட காட்டலாம். அது மட்டும் இல்ல, நம்ம பாட புத்தகத்துல 180வது பக்கம் இணைய செயல்பாடுகள் சொல்லி திருக்குறளோடு விளையாடி பார்ப்போம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வீட்டுல போய் அப்பாட்ட அனுமதி வாங்கி அலைபேசி வாங்கி அப்பா கண்ணு முன்னாடியே திருக்குறளையும் விளையாடி பார்க்கலாம். நன்றி. மனப்பாட பாட்டை மட்டும் ஒரு முறை பாடலாம். அடுக்கிய கோழி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தினர். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் பூன்றிய தூண். பிறர் நாணத்தக்கது தான் நானான் ஆயின்னரம் நாண தக்கது உடைத்து சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழந்தும் உழவே தலை. சரிப்பா, இதை நாளைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுறேன். நன்றி, நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. வாழ்க வளர்க தமிழ் போல் நாளும் எந்நாளும்.